வணக்கம். ஆன்றோரும் சான்றோரும் வாழ்த்தும் தமிழ் மொழியில் அன்பும் மரியாதையும் நிறைந்த என் வணக்கங்கள். என் பேர் மானவ் ஜிதேந்திரன். என் அகவை 11. நான் பேசப்போகும் தலைப்பு இணையம் இல்லாத ஒரு நாள். நம்மை பலருக்கு ஒரு நாள் கைபேசி இல்லாமலே கடினமாக இருக்கும். ஆனால் இணையம் இல்லாத நாள் என்றால் அது சாத்தியமா? மொத்த உலகமே சுற்றி மௌனமாக இருக்கும். வாட்ஸ்அப் இல்லை, யூடியூப் இல்லை, கூகுள் இல்லை. ஆனால் மனதில் அமைதி இருந்தால் அது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த நாளில் என்ன செய்யலாம்? டச் செய்வதற்கு பதிலாக எழுதலாம். பேஸ்புக்கில் லைக் போடாமல் வீட்டுள்ளே அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்றும் கூறலாம். யூடியூப் பாடல் கேட்காமல் பாட்டியிடம் நாட்டுப்பற்று பாடல் கற்றுக்கொள்ளலாம். மேலே பார்த்தால் மழை துளிகள் தெரியும், கீழே பார்த்தால் பூவுல அழகு தெரியும். இணையம் இல்லாத நாளில் நாம் நாமே கண்டுபிடிக்கலாம். நம்மை பற்றி பாரதியார் பாடுகிறார். நம்மை காண நிலவொன்று போதாதுடா, நம் திறமை காண உலகமே தேவை. இணையம் இல்லாத நாளில் நம்மை நாமே மறந்து போகிறோம். ஆனா இணையம் இல்லாத நாள் நம்மை நாமாக வாழ ஒரு வாய்ப்பு. திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்தோடு ஒத்து ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோடு ஒத்து போனால்தான் உண்மையான அறிவு. இந்த இனிய உலகத்தோடு இணைக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அது நம்மிடமிருந்து பிடிக்கிறது. இணையம் என்பது ஒரு சிறந்த உதவியான். ஆனால் அது எப்போதும் தலைவனாக இருக்கக்கூடாது. நாம் நேரத்தை வீணாக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தினால் இணையம் இல்லாத நாள் ஒரு இனிய நாளாக மாறும். முடிவில் பாரதியார் சொன்னது போல, வான்மீகத்தை காணும் வரைக்கும் மனதிற்குள் தேடி தேடி ஜோதி வெளிச்சம் காட்டுவதே சொந்த புத்திசாலித்தனம். அந்த ஜோதி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இணையம் இல்லாத நாளில் அந்த ஜோதி வெளியே வரட்டும். நன்றி, வணக்கம்.